இங்கு பயன்படுத்தப்பட்ட அந்த 3 வார்த்தைகளும் 3ஆம் வசனத்திலே பயன்படுத்தப்பட்ட விபரீதங்கள் என்ற வார்த்தைக்கு நிகராக இருக்கிறது. தமக்கு விரோதமாய், அந்த விரோதமாய் என்ற வார்த்தை எவ்வாறு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எதிராக பரிசேயனும் யூதனும் வேதபாரகனும் பிரதான ஆசாரியர்களும் ஜனங்களும் கலகம் செய்தார்களோ, எதிர்த்து போராடினார்களோ, அதே வெறுப்போடு, அதே எதிர்ப்போடு, அதே கோபத்தோடு நீங்கள் பாவத்தை எதிர்த்து போராட வேண்டும். கிறிஸ்துவின் மீது காரி துப்பின நபர்கள் எப்படி துப்பியிருப்பாங்க? எவ்வளவு வெறுப்போடு துப்பியிருப்பாங்க? கிறிஸ்துவை தலையின் மீது அடித்த நபர்கள் எவ்வளவு கோபத்தோடு அடித்திருப்பார்கள்? கிறிஸ்துவை சிலுவையிலே ஆணி அடித்து அவரை கொலை செய்த மக்கள் எவ்வளவு எரிச்சலோடு, கோபத்தோடு, பகைமையோடு கிறிஸ்துவை கொலை செய்திருப்பார்கள். அதே வெறுப்போடு, அதே பகைமையோடு பாவத்தை கொலை செய்யுங்கள். பாவத்தை நீங்கள் கொலை செய்யுங்கள், இல்லை என்றால் பாவம் உங்களை ஒரு நாள் கொலை செய்யும். ஏன் பாவத்தை கொலை செய்யணும்? காரணம், இந்த பாவம் தான் நமது இரட்சகரை கொலை செஞ்சது. நமது இரட்சகரை நிர்வாணப்படுத்தி, அவமானப்படுத்தி கொலை செய்த பாவத்தோடு கூட எவ்வாறு நாம் கூட்டு வைக்க முடியும்? அதைவிட துரோகம் ஒன்றும் இருக்க முடியாது.